இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இதில் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன தராருன்னா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த வார்த்தை தான் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரு. அவர் இவ்வளோ பெரிய அற்புதமான தேவன். என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இந்த இந்த நாளில் கூட என்ன அப்படின்னா, ஒரு விசேஷித்த நாள். எந்த நாள் அப்படின்னா, எங்களுடைய அக்கினி விதையில் ஊழியம் ஆரம்பித்து 38 வருஷம் முடிஞ்சு 39வது வருஷம் இன்றைக்கி ஆரம்பிக்குது. இந்த நாளில் கூட கடந்த வருடங்களெல்லாம் என்னுடைய கணவர் என்னோடு இருந்தாங்க. ஆனால் இந்த வருடத்தில் அவங்க இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவர் மணவாளனாக இருந்து என்னை வழிநடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த 39ஆம் வருடத்தில் இருந்து ஒரு புது துவக்கத்தை ஆண்டவர் தந்து ஆசீர்வதிக்க போகிறார் ஊழியத்தில். அவங்களும் கூட சாக முன்னால் இறக்க முன்னால் சொன்ன வார்த்தை, நீ ஊழியத்தை நல்லா செய்த, இன்னும் நல்லா செய், சந்தோஷமாயிரு, வைராக்கியமாயிரு, உலகத்தில் இருக்கிறவன் உன்னில் இருக்கிறவர் பெரியவர், கர்த்தர் நல்லதே செய்வார், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லிட்டு தான் அவங்க இறந்தாங்க. ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே அந்த நாள் முதற்கொண்டு என்னை ஒரு புது கிருபையால் வல்லமையால் நிரப்பியிருக்காரு. எனக்கு அவ்வளோ ஒரு உற்சாகத்தை தந்திருக்கிறார். நான் சில நேரங்களில் சோர்ந்து போய் இருந்தாலும் கூட கர்த்தர் தமது ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி என்னை பலப்படுத்தி என்னை தினமும் ஒரு வேத வசனத்தை மக்களுக்கு இந்த யூடியூப் மூலமாக, ஷார்ட்ஸ் மூலமாக சொல்லும்படியாக எனக்கு ஒரு கிருபையை தந்தார். அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவருடைய நாம மகிமையானது, மகத்துவம் உள்ளது. அதை பறைசாற்றுவதற்கு அவர் யாரை கொண்டாயிலும் செய்ய வல்லவர். கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேக பேரை கொண்டாயிலும் ரட்சிப்பதற்கு தடை இல்லை சொல்லுவார். அவருக்கு லேசான காரியம், பலம் உள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காக உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். இந்த காரியத்தை தான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலையும் இப்போ செய்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நாளில் கூட ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக நாங்கள் அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவர் மகிமையாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நாளில் கூட சகோதரன் தூத்துக்குடியை சேர்ந்த கிருபேன் ஊழியங்கள் அன்னை பொச்சலன் ஆசிரியர் செய்தி கொடுக்க வராங்க. பாடலும் ஆராதனை நடத்துறதுக்கு தச்சனிலிருந்து 4 சகோதரர்கள் எடுத்து வாசியுங்கள் என்ற ஊழியத்தை செய்கிற சகோதரர்கள் வராங்க. இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வசனங்கள் மனப்படமாக சொல்லி பரிசுகள் வழங்க இருக்கிறோம். அப்புறம் பெரியவங்களுக்கு வினாடி வினா, அதுலேயும் கூட சின்ன பரிசுகள் கொடுக்க இருக்கிறோம். ஆண்டவர் நல்ல ஒரு உணவை ஆயத்தப்படுத்துமாறு சொல்லி அதையும் செய்திருக்கிறோம். தேவைகளை ஆண்டவர் சந்திச்சிருக்கிறாரு. நிச்சயமாகவே அவர் பெரிய காரியங்கள், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய என்ற வார்த்தையின்படி நடத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த நாளில் கூட கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நான் சோர்ந்து இருக்கும்போது இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாளைக்கு இந்த வார்த்தையை நான் இந்த மீட்டிங்கை நடத்தணும், அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக வாங்க, நீங்கள் எனக்கு ஒத்தாசையை வாங்க, எனக்கு நீங்கள் என் கருத்தை பிடித்துக்கோங்க, நான் எப்படி அதை வழி நடத்தி செல்லணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்தார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொன்னார். இவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. உன்னை நான் தான் அனுப்புகிறேன், நீ இந்த பலத்தோட, உன்கிட்ட என்ன பலன் இருக்கோ அதோட போ அப்படிங்கிற. என்கிட்ட ஒரு பலனும் இல்லையே ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்தை எப்படி செய்வேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்தேன். அப்போ அவர் இந்த வார்த்தையை சொல்வார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஒரு சின்ன பலம் உங்கள்கிட்ட இருக்கலாம், ஒரு சின்ன விசுவாசம் இருக்கலாம், ஒரு சின்ன கீழ்ப்படுதல் இருக்கலாம், ஒரு சின்ன அவரை பற்றி பயம் உங்கள்கிட்ட இருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நீ போ, நான் உன்னை அனுப்புதேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த ஊழியத்தை மகிமையாக நடத்த போகிறாரு. நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக இன்னும் ஆண்டவர் நிறைய ஆத்துமக்களையும் தந்து, நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாகவும் தந்து, வல்லமையாக இதை செய்ய எனக்கு பலன் தர போகிறாரு. நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பலன் ஒன்றுமே இல்லை, அவர் பலன் என்னோடு இருக்க போகுது. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ அப்படின்னு இருக்கிறாரு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால, என்னுடைய ஆவியினாலே ஆகும் அப்படி சொன்னார்ல. அந்த தேவன் என்னோடு இருந்து என்னுடைய பலத்தோடு அவருடைய பலத்தை அவர் வைத்து நடத்த போகிறார். அந்த தாவீது ராஜாவுக்கு எப்படி சின்ன தாவீதுக்கு எப்படி ஒரு பலத்தை கொடுத்து அந்த கோலியாத்தை வீழ்த்த வைத்தாரோ அதை போல செய்ய போகிறாரு. ஒரு மோசே ஒரு திக்குவாயும் மந்தனாம் உள்ளவனாக இருக்கிறாரே, அவரை வச்சு ஒரு பெரிய ரட்சிப்பை ஒரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரே, அந்த தேவன் இன்னும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறாரே, அவர் என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறாரே. இந்த கிதியோனு கூட பாருங்கள், பயந்துக்கிட்டு போர் அடிச்சுக்கிட்டு இருப்பான் மிதியானியரின் கைக்கு. அப்போ கூட அந்த தேவன் அவரை இந்த வார்த்தையை சொல்லி பலப்படுத்தி 300 வீரர்களை வச்சு அவர் ஜெயிக்க வைப்பார் பாருங்க. அந்த மாதிரியான தேவன், அப்படி வல்லமையுள்ள தேவன் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாருல.
உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படி சொல்லியிருக்கிறார்களா? அப்போ நான் தைரியமாக என்ன செய்ய முடியும்? போக முடியும். அதே போல் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள், ஒரு எஸ்தர் ராஜாத்தியை பாருங்கள், ஒரு சாதாரண பெண்ணு, அவளை வைத்து கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார் யூத ஜனங்களுக்கு. அந்த பெரிய ஆபத்திலிருந்து அழிவிலிருந்து விடுதலை கொடுத்தார் என்று நம்ம பார்க்குறோமே. அதே தேவன் இன்னைக்கும் மாறாதவரை இருக்கிறார். ஆமேன். அதே போல் நெகேமியா, எஸ்ரா இவங்களெல்லாம் வச்சு பெரிய காரியத்தை அலங்கத்தை கட்டினார், பெரிய காரியங்களை செய்தார். அதே போல் தெபோராளை வச்சு ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குனார். அவ்வளோ வல்லமை உள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்மோடு இருந்து காரியங்களை நடத்துவேன் அப்படி சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட அதே காரியத்தை இன்று முதல் அவர் செய்ய போகிறார், நான் விசுவசிக்கிறேன். முந்தினவைகள் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாக என்னன்னு சொன்னார்ல, முந்தினவைகள் மறக்கப்பட்டு போயிட்டு எல்லாமே புதிதாக ஆயிடுச்சுன்னு சொன்னார்ல, அது போல் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் புதுப்பித்து பயன்படுத்த கிருபை செய்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளையும் இதில் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு நிச்சயமாகவே எல்லாம் கூடும் சொல்லியிருக்கிறாரு. விசுவாசிக்கிறவன் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக இந்த ஊழியத்தை செய்ய வைப்பார், தலைமுறைகளின் தேவன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் புதிய ஏற்பாட்டில் கூட பேதுரு நாணல் போல இருந்தவனை கற்பாறையாக மாற்றி ஒரு பெரிய சபையவே அவன் உருவாக்கும்படியாக கொடுத்தாரே. அதே போல் பவுல் அப்போஸ்தலன் அவருடைய ஜனங்களை கொடுமைப்படுத்திட்டு அலைஞ்சவனை கூட தெரிந்தெடுத்து நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு சொல்லி அவருக்காக பயன்படுத்தி 16 நிருபங்களை எழுத வைத்து இந்த நாளில் அது எல்லாம் நம்ம வாசித்து எத்தனை பேர் அதன் மூலமாக பயன் பெற்றுக்கொண்டு திருந்திக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ காரியங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட தேவன், வல்லமையுள்ள தேவன் இந்த நாளில் நம்மோடு இருந்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொன்னாரே. அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய வார்த்தையின்படி நடத்த போகிறார், நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளின் மீட்டிங்காக எல்லாத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமேன். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னீங்களே, நன்றியோடு துதிக்கிறேன். உங்களுடைய வார்த்தைகள் மாறாதுப்பா. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். உங்களுடைய வார்த்தையை நம்பி உம்முடைய பலத்தோடு இந்த ஊழியத்துக்குள்ளே நுழைகிறோம். இது அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் நிச்சயமாகவே உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி தரப்போறீங்க. விசுவாசிக்கிறேன். சாட்சிகளை எழுப்ப போகிறீங்க. தெரியல